பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிம்ம ராசி மேம், குரு பயிற்சியாகி வர போறாரு. சோ இத்தனை வருஷமா நான் வெளிநாடுக்கு போகணும், அது என்னோட கனவா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த யோகம் அமையக்கூடிய காலமா இது இருக்குமா மேம்? கண்டிப்பாமா. 12ஆம் பாவம் அப்படின்றது குரு பகவான் 12ஆம் பாவத்தை தான் உச்சம் பெற்றாங்க. 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்ப சிம்மராசி என்பர்கள் அஷ்டம சனியினால பட்ட கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திமா. கையிருப்பு, பணத்தை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க. இன்னும் அஷ்டமத்து சனி முழுசு கூட வரல. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரஷர்ஸ், என்னால உனக்கு அடங்கி போக முடியாதுன்னு வேலையை தூக்கி போட்டு வந்த சிம்மம் எத்தனையோ உண்டுமா. அதே மாதிரி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துருச்சு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்ப 12ஆம் பாவத்துல குரு அமர்ந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பரவாயில்ல, சனி என்னை விட்டு போயிட்டா மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவரு போல அவர் அஷ்டமத்து சனியாவே தான் இருக்காரு. குருனோட உச்சப்பார்வை, ஆமா குருனோட உச்சப்பார்வை சனி மேல பண்றதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் அப்படின்றதே பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்ப நீங்க கேட்ட கேள்வி இதுதான். நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம். அது படிக்கிற குழந்தையில இருந்தா படிக்கிறதுக்கு போகலாம். ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா வீசா கிடைக்கல, இப்ப வீசா கிடைக்கிறதுக்கான பிராப்தம். ஆக நாங்க வெளிநாட்டிலே தாங்க இருக்கோம், எங்களுக்கு இந்தியா வர்றதுக்கான சூழ்நிலை, நிறைய பேர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க பிரச்சனை, அங்க வேலை இல்ல, அங்க வேலையில பிரச்சனை, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை. அப்ப நம்ம கவர்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது. அந்த கவர்மெண்ட் தலையிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா அரஸ்ட்ன்ற ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போவோம். அந்த மாதிரி பஞ்சாயத்தும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் ஓஞ்சு அவங்க அங்கேயே தங்கறதுக்கான பிராப்தம் ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கவங்க. அந்த மாதிரி விஷயமும் நடக்கும். படிக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்காக போலாம்.
அங்க போய் படிச்சுட்டே அங்க வந்து பார்ட் டைம் ஜாப் செய்யற மாதிரி. ஆக நிறைய பேருக்கு வெளிநாடு ப்ராப்ளம் சாலிடா இருக்குமா, கவலைப்பட வேண்டியது. கண்டிப்பா மேம். ஒரு முன்னேற்றத்திற்கான பாதை இப்ப உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப உங்களுக்கான தூக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சனி பயிற்சினால பயங்கர கஷ்டம், நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஓரளவுக்கு தீருமா மேம்? கண்டிப்பாமா. 6ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. 6ஆம் பாவம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். எனக்கு இன்சோம்னியா டெவலப் ஆச்சு. ஸ்லீப் அதாவது தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க இன்சோம்னியா அப்படின்றது. ஸ்லீப் டிசார்டர்ஸ் டெவலப் ஆச்சு. எனக்கு ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதுதான் உங்களோட பிரச்சனை தான். அதுல இருந்து நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும். மோட்சம் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும். பீஸ்ஃபுல்லா இருப்பாங்கம்மா. பொதுவா நம்மளுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னாலே உள்ள வந்து பாத்தீங்கன்னா சில நோய்கள் காரணமா இருக்கலாம், மன அமைதி குறைவு காரணமா இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அது வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மை ஏற்படுத்தும். அதுக்கும் மேல ஒரு மருத்துவரா தூக்கமின்மைக்கு நிறைய காரணம் இருக்கு, புரியுதுங்களா? பட் இந்த காலகட்டம் அது அவங்களுக்கு ஒரு பிரதானமான நோயா இருந்தா அதுல இருந்து சாலிடா வெளியே வந்துருவாங்கம்மா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பா மேம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். ரொம்ப வருஷமா ஆன்மீக பயணம், எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு மன நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா போக முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான இது கிடைக்குமா மேம், வாய்ப்பு? கண்டிப்பாமா. 12 குரு அப்படின்னாலே மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்ப விரயம் அப்படின்னா சுப விரயம் நடக்கும். நிறைய சிம்மராசி என்பர்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகை நட்டு வாங்குறது, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். அதே மாதிரி இப்ப சிம்மராசி பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்ப நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இங்கே இருந்து 10 மலை முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, இங்கே இருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, காசி யாத்திரா போகணும்னு ஆசைப்படுவாங்க, இப்ப லோக்கல்ல இந்தியாக்குள்ள போகணும்னா கயா போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி புனித நதிகள்ல நீராடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கே அந்த எண்ணம் வரும். ஆன்மீகம் சார்ந்து குரு 12ஆம் பாவத்துல உட்கார்ந்தாலே ஆன்மீகம் சார்ந்து விரயமும் வருமா. வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியாக்குள்ள வருவாங்க, குலதெய்வ கோயில் எங்கேயோ இருக்கும், அதாவது மதுரை பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல இருக்கும், தேடி பிடிச்சு போவாங்க. குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு அவங்க குலதெய்வத்துக்கு கறி வெட்டுறதுனா கறி வெட்டுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ஆடு வெட்டுறது, பொங்கல் வைக்கிறது. இப்போ சிலருக்கு உக்ர தெய்வம் குலதெய்வமான அந்த வழக்கப்படி அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்றது, இல்ல பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது. ஆக நிறைய பேருக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகமும் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகமும் கிடைக்கும். சாலிடா அப்படி பிராப்தம். கண்டிப்பா மேம். சுப விரயங்கள் பத்தி இப்பதான் சொன்னீங்க, சுப விரயங்கள் நிறைய நடக்கும்னு. அதே போல தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காங்க. குரு 12ல வந்து உட்காரும் போது சுப விரயம் தாமா நடக்கும், அசுப விரயம் நடக்காது. நீங்க வந்து ஒரு செலவு செய்றீங்க, அந்த செலவுனால எனக்கு மரியாதை, அந்த செலவுனால எனக்கு கௌரவம், அந்த செலவுனால எனக்கு பெருமை, அந்த செலவுனால எனக்கு மகிழ்ச்சி, அந்த மாதிரி விரயம் தான் நடக்கும். கண்டிப்பா மேம். அதே போல இப்போ ஏற்கனவே எங்க பார்த்தாலும் எதிரிகள் தான் இருக்காங்க, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பயம் எல்லாம் இல்லாம ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பாங்களா? 6ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லம்மா. அப்ப ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்ப சத்ருக்கள் அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாபர்கள் பார்க்கும்போது இல்ல பாபர்கள் அந்த இடத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் மண்டிடுவாங்க, எதிரிகள்னாலும் ஆதாயம். ஆனா குரு பார்வை இருக்குது அப்படின்ற பட்சத்துல எதிரிகள் அவங்களா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுறேன், நான் ஜெயிக்கிறேன், அது வேற. நான் சண்டை போடணும்னு நினைக்கல, நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த, நீ என்னை விட்டு விலகி போற, அவ்வளவுதான், நான் அப்படியேதான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கண்டிப்பா மேம். இப்ப சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி இல்லைங்களா? எப்படி வந்து குருனோட பார்வை சனி மேல இருக்கு அப்படின்னாலும் நடுவுல குரு அதிசாரமா பயிற்சி ஆவார் இல்லம்மா. அப்ப சனி மேல குருனோட பார்வை இருக்காது, அவரை விட்டு அகலும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். இப்ப இந்த சென்னை சுத்தி இருக்கவங்க பொழிச்சலூர் பக்கத்துல, அதாவது பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு, பொழிச்சலூர்லயே இருக்கு. அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அகஸ்தீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, அப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களை தாராளமா கொடுக்கும். கண்டிப்பா.